வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல்கள் தான். ஸோ தேர்வு எழுதின நாட்கள்லேருந்து தற்போதைய நிலைமை வரைக்கும் இதில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் அதில் பேசப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை எண் 7/2025 நாள் 25/4/2025 வாயிலாக நேரடி நியமனத்திற்கு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 தொகுதி 4க்கான தேர்வுகள் கடந்த 12/7/2025 மாநிலம் முழுவதும் 4922 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இதில் 13,89,238 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்ததில் 11,48,019 விண்ணப்பதாரர்கள் தேர்வினை எழுதினர். தேர்வு முடிவுகள் அனைத்து விடைத்தாள்களும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி சீலிடப்பட்ட இரும்பு பெட்டிகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்திற்கு 13/7/2025 காலை வரை பாதுகாப்பாக வரப்பெற்றுள்ளன. இதில் எவ்வித குளறுபடியும் நிகழவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீலிடப்பட்டு எல்லா தேர்வுக்கான அந்த பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்டு நம்ம எழுதின எல்லாமே சீல் பண்ணி கொண்டு சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் கடந்த 12/7/2025 முற்பகல் அன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 தொடர்பான விடைத்தாள்கள் முறையாக சீலிடப்படாமல் அட்டை பெட்டிகளில் இருந்தது என பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களில் இன்று செய்திகள் வெளிவந்துள்ளன. அதாவது இது எல்லாமே சீலிடப்படாமல் ஜஸ்ட் அட்டை பெட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. ப்ளஸ் நம்ம சேனல்லையும் பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் அப்படின்றது வந்துருந்துச்சு. சேலம் மாவட்ட விடைத்தாள்களில் சீலிடப்பட்ட இரும்பு பெட்டிகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்திற்கு அதிகாலை பாதுகாப்பாக வரப்பட்டுள்ளன. விடைத்தாள்கள் அட்டை பெட்டிகள் கொண்டு வரப்பட்டன என்ற செய்திகள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12 எழுதுனது 13ஆம் தேதி காலையிலலாம் சேர்ந்துருச்சு, அதிகாலையெல்லாம் பாதுகாப்பாக வந்துருச்சு, அட்டை பெட்டிகளில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் அனைத்தும் இரும்பு பெட்டிகளில் வைத்து சீலிடப்பட்டு அவை தமிழ்நாடு அரசு தேர்வாணைய அலுவலகத்திற்கு சேரும் வரை 24/7 முறையில் நேரலையாக கண்காணிக்கப்பட்டு அவற்றின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு சிசிடிவி கேமரா மூலமாகவும் கண்காணிக்கப்படுகிறது. எந்த ஒரு விடைத்தாலும் செய்தி ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டவாறு அட்டை பெட்டிகளில் கொண்டு வரப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செய்தி ஊடகங்களில் வெளியான மாதிரி அட்டை பெட்டிகள்லையோ எடுத்துகிட்டு வந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சீல் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது 13ஆம் தேதி அதிகாலையில் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்திரிகை செய்திகளில் கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள், பயன்படுத்தப்பட்ட காலி அட்டை பெட்டிகள் மற்றும் தேர்வுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பின்னர் உபரியாக இருந்த வினாத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகள் போன்றவையாகும். இவை தேர்வில் பயன்படுத்தது போக மீதமிருந்த வினாத்தாள்கள் என்பதால் வழக்கமான முறையின்படி அந்தந்த மாவட்டங்களிலேயே வைக்கப்பட்டிருக்கும். தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின்னர் இவை மாவட்ட கருவூலங்கள் மூலமாக மாவட்ட மைய நூலகங்கள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். இது குறித்து தேர்வாணையம் ஏற்கனவே விரிவான நடைமுறையினை வெளியிட்டு பின்பற்றி வருகிறது. எனவே 12/7/2025 அன்று நடைபெற்ற முடிந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 தேர்வு தொடர்பான விடைத்தாள்கள் முறையாக சீலிடப்படாமல் அட்டை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன என்று வரும் பத்திரிகை மற்றும் இதர ஊடக செய்திகள் அனைத்தும் ஆதாரமற்றவையாகும். வினாத்தாளுக்காக உத்தேச விடைகள் தேர்வாணைய இணையதளத்தில் 21/7 மாலை 5 மணியளவில் வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் ஏதுமிருப்பின் தெரிவிப்பதற்கான 1 வார கால அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதனை தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முன்னேற தேர்வாணையத்தால் தெரிவித்தபடி இந்த தேர்வுகள் முடிவுகள் 3 மாத காலத்திற்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க அந்த அட்டை பெட்டியில் வச்சது எதுவுமே நம்ம எழுதுனது கிடையாது, எக்ஸஸாக இருக்கிறது தான். இது வழக்கமான ஒரு நடைமுறை தான் அப்படின்றதையும் தேர்வாணையம் ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எழுதின பேப்பர் அப்படின்றது
தேர்வாணையத்துக்கு போயிடும். அதில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் செய்தி ஊடகங்களில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, அட்டை பெட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து எந்த ஒரு உண்மை தன்மையும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு வழக்கமும் கிடையாது அப்படின்றதுலேருந்து தேர்வாணையம் தரப்புலேருந்து ஒரு முழுமையான விளக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த ஒரு விளக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது முரண்பாடாக இருக்கலாம். அதில் உங்களுக்கு இந்த இடத்துல தவறுகள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும். அதில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தவறுகள் நடக்கலாம், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியறது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுற நபர்கள் கீழே டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ முழுக்க இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் A to Z எல்லாமே கவர் பண்ணி தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் அடுத்தடுத்த தேர்வுகளுடைய அப்டேட் அப்படின்றதும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதி இதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதும் 3 மாத கால அவகாசம் தான் தேவைப்படும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 3 மாதத்துக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது மிக குறைவு. தேர்வு எழுதியாச்சு, உத்தேச விடைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது தவறுகள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இருக்குது, நிறைய கேள்விகள் தவறுகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஆட்சேபனை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கீ வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிசல்ட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறம் தான் பேப்பர் வந்து வேல்யூவேஷன் ஆகும். அது வரைக்கும் பேப்பர் இப்போவே வேல்யூவேஷன் பண்ணிடுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபைனல் கீ இதுதான் ஃபைனல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணினா தான் நமக்கு வந்துட்டு அதில் கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், இல்லை கேள்விகள் தவறுகளாக இருக்கலாம். அதனால் மார்க் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உத்தேச விடை குறிப்புகள் தான். ஸோ அதனால் இதுதான் ஃபைனல் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறம் இதுதான் கீன்னு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் ஆகும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுக்குமா, பாதி முடிஞ்சிருக்குமான்னு கேட்குறீங்க. பாதியெல்லாம் முடிஞ்சிருக்காது. நமக்கு எதுவும் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, தொட்டிருக்கவே மாட்டாங்க. ஃபைனல் கீன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு இந்த கீக்கு இதில் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. கிரேஸ் மார்க் கொடுக்குறதா இருந்தாலும் 1-2 கேள்விகள் தவறுகளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் அப்படின்றது எல்லோருக்கும் வழங்கப்படும். ஸோ ஒரு சிலருக்கு தான் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேர்வு எழுதுனா 11 லட்சம் நபர்களுக்குமே வழங்கப்படும் அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்களோ இது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.